ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எஸ்எஸ் பசுமை பண்ணியின் வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காய் எல்லாம் காஞ்சி வரக்காயாக இருந்துச்சுங்க. அதை இப்போ உடச்சி போட்டுடலாம் அப்படின்னு விட்டு கடந்த 2 மாதங்களாக எங்களுக்கு டைம் இல்லைங்க உடைக்கிறதுக்கு. அதனால் நேற்றுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு தேங்காயை உடச்சி வெட்டி காய வச்சுட்டு இருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்போ இந்த மயில் வந்திருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கு. டெய்லி வரும். கோழிக்கு அரிசி போடுறதுனால அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு மயில் டெய்லி வருங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் வழியில் எங்கள் தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எப்படியும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 40 மயிலுக்காவது பார்த்துருவோங்க. தோப்புக்குள்ளே அங்கே இங்கே எல்லாம் மயில்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. நாங்கள் நிறையா மயில் பார்த்துக்குறோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இது பழக்கப்பட்ட மயில் மாதிரி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வீட்டுக்கே வந்துடுங்க டெய்லி அரிசி சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் சேவலன்னா பயந்து பயந்து ஓடுறாருங்க. ஆனால் அந்த மயில் விட்ட வாடே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மயில் இந்த சேவலை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குதுங்க. அது ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. நாங்கள் தேங்காய் உடைக்கிறதா வீடியோ எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் 4 காய் உடைக்க வீடியோ எடுக்க. சரி இதோட வீடியோ கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை எடு எடு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வாசலுக்கு முன்னாடியே விளையாடுங்க ரெண்டுமே. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எங்களால் வீடியோ எடுக்காமல் விடவும் முடியல. வேலை செய்கிறதா வீடியோ எடுக்கிறதா சரி ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. பாருங்க சாயந்தரம் ஒரு 7 மணி வரையில் அந்த மயில் அந்த சேவலை விட்டபாடு இல்லைங்க. காணாம பார்த்தோம்னா முள்ளுக்கடியில் போய் ரெண்டும் போய் எங்க பாருங்க எப்படி சண்டை கட்டுதுன்னு பாருங்க. சேவலெண்ணெய் பயந்து ஓடினாலும் இந்த மயிலெண்ணெய் விட்டவாடு இல்லை பாருங்க. கடந்த 2 மணி நேரமாக அந்த மயில் வாடா வாடா நீ வேணா எங்கூட சண்டைக்கு வாடா அப்படின்னு நிக்குதுங்க இந்த சேவல் கூட. அந்த மயில் என்னதான் அந்த சேவல் கண்டுதுன்னே தெரியலைங்க. நாங்களும் சரி முடிக்க விடவும் மனசு இல்லை. என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. கண்கொள்ளா காட்சிங்க மயிலும் சேவலும் சண்டை கட்டுறது. நாங்களும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து பார்த்துட்டு நாங்கள் வேலை செய்யணும், நீங்கள் போங்க, உங்களை பார்த்தா வேலை செய்ய முடியாதுன்னு முடிக்க விட்டாலும் இந்த மயில் போனவாடே இல்லைங்க. திரும்ப திரும்ப எங்களை வீடியோ எடுன்னே விளையாண்டுட்டு நிற்கிதுங்க. நான் கொஞ்ச நேரம் தம்பி கொஞ்ச நேரம் எல்லாம் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்தோங்க. யார் வீட்டில் இந்த மாதிரி கோழி மயில் எல்லாம் சண்டை கட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் எங்களால் ஃபுல்லாக தாங்க வீடியோ எடுக்க முடியல. கடந்த 2 மணி நேரமாக விளையாண்டுருந்துச்சு. நாங்கள் இடையில ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு வர அது மறுபடியும் எங்கள் கண்ணு முன்னாடியே வர நாங்களும் வீடியோ எடுக்க அப்படியே அந்த 2 மணி நேரம் போச்சுங்க. மயிலண்ணே 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 போங்கண்ணே. சபா சரியான போட்டீங்க. இது பாருங்க சேவல் பயந்து பயந்து ஓடி ஓடி பார்த்துட்டு கடைசியில எதிர்த்துக்குச்சுங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில பயம் ஓரளவு தாங்க இருக்க முடியும். ரொம்ப தொந்தரவு பண்ணா எதிர்த்துக்க வேண்டியதாங்க. அந்த மாதிரி இந்த சேவல் ரொம்ப பொறுமை இழந்து எதிர்த்து நின்றுக்குச்சுங்க. ஆனா இருந்தாலும் மயிலண்ணங்கிட்ட ஜெயிக்க முடியல. லாஸ்ட்ல பயந்து ஒடியாந்தது மிச்சங்க. என்ன இருந்தாலும் நம்ம மயிலண்ணன் தாங்க. சரியான போட்டீங்க. வாவ் சூப்பர். வா வாடா 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 சூப்பர். பாருங்க எவ்வளோ அழகான வீடியோங்க. சூப்பர். இந்த மாதிரி வீடியோ நான் ஒரு நாள் கூட எடுத்தது இல்லைங்க. என் வாழ்க்கையிலேயே நான் சேவலும் மயிலும் சண்டை கட்டி இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் சேவலும் மயிலும் சண்டை கட்டி.
என்னதே இருந்தாலும் நம்ம மயில் அண்ணன் கூட வந்து சேவல் போட்டி போட முடியலைங்க. நான் எவ்வளோ க்ளோஸாக வீடியோ எடுக்கிறேங்க, ஆனால் மயில் வந்து கொஞ்சம் கூட பயக்கலைங்க. பழகுன மயிலாட்டவே இருக்குதுங்க. நம்ம சேவல் கூட பயந்து பயந்து ஓடுதுங்க, ஆனால் மயில் வந்து பயக்கவே இல்லைங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து மயில் வந்து வெற்றி பெற்று விட்டதுங்க. சூப்பருங்க. எங்கடா ரெண்டுத்தையும் ரொம்ப நேரமா காணாமே அப்படின்னு பார்த்தா, புதற்குள்ள இருந்து பூச்செடிக்குள்ள அடியில விளையாண்டுட்டு இருந்திருக்குதுங்க இவ்வளவு நேரம். இப்பதான் வெளியே வருதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியலைங்க. அதனால நான் செய்யற வேலையும் விட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தேங்க. மயில் வந்து ரொம்பவே பழக்கமான மயில் மாதிரி வந்துருச்சுங்க. இவ்வளோ க்ளோஸாக வந்து மயிலை நான் வீடியோ எடுத்திருக்கிறேனுங்க, ஆனால் இவ்வளோ க்ளோஸாக வந்து வீடியோ எடுத்ததே இல்லைங்க. கடைசி வரை சுற்றி 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 வந்து அந்த மயில் வந்து அந்த சேவலை வம்புக்கே இழுக்குதுங்க. கடைசியில் வந்து அது எந்நேர மயில் வீட்டுக்கு போனாங்கன்னு தெரியல. ரொம்ப இருட்டாயிருச்சுங்க. சரி தம்பிகள்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோங்க குளிச்சுட்டு. கடைசியில் வந்து மயில் எந்நேரம் போனாங்க, சேவல் நைட் ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்தா கூண்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. ஆனால் மயிலண்ணே, உங்களுக்கு ரொம்ப தாங்கண்ணே கொழுப்பு. பாருங்க, அரிசி போட்டிருக்குது, அந்த அரிசியை சேவலையும் திங்கிறதுக்கு விடல, அதுவும் திங்காதுங்களாமா. போய் முடிக்கி விடுறத பாருங்க. அரிசி வேண்டாம், எனக்கு சண்டைதான் வேணும் அப்படின்ட்டு ஓடுது பாருங்க அந்த சேவலை துரத்திட்டு மயில். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வந்து நேற்றுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோங்க, என்னால் வேலையினால போட முடியலைங்க. இன்னைக்கு தான் அப்லோடு பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம மயிலண்ணனுக்காகவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.